ஜெயா டிவி நேயர்கள் அனைவரையும் நாளை நமதே நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது நவம்பர் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றது தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிடர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் பண வரவு கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்க போகுது. தனஸ்தானத்துல தனகாரகனான குரு பகவான் சந்திருக்கிறாரு. அவரோடு சந்திரன் சேர்ந்து இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. இதில் குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடிய அந்த சேர்க்கை இருக்குது. அதன் பிறகு சந்திரன் உச்சமாக இருக்கார். அவர் 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதி. மனை, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் கிடைக்கணும்னா மேஷ ராசிக்கு சந்திரன் நல்லா இருக்கணும். அந்த சந்திரன் உச்சமாக குருவோட சேர்ந்துருக்கார். அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். அப்போ சந்திரன் உச்சமாகிறதுனால அந்த நீச்சம் பங்கமாகிறது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும். அந்த பணம் எதற்காக வரும், அல்லது வரக்கூடிய பணத்தை கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், முதல்ல குடும்ப செலவுகளை நிர்வாகம் செய்கிறதுக்கான பணம் சேரும். அதன் பிறகு மனம் வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், உங்களுடைய வசதிகளை சௌகரியங்களை நீங்கள் பெருக்கி கொள்ளணும், அடையணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான பண வரவு கிடைக்கக்கூடிய திருப்திகரமான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் இது கார்த்திகை மாதம் சொல்கிறதுனால இந்த மாதத்தின் அனைத்து சோமவாரங்களும் சங்காபிஷேகம்னு சொல்லக்கூடிய விசேஷமாக வருகிறது. கார்த்திகை சோமவாரம். அதன் பிறகு சங்கடகர சதுர்த்தி இந்த வாரத்தில் வருது. இந்த வாரத்தின் அஷ்டமி கார்த்திகை மாதத்தினுடைய தேய்பிறை அஷ்டமின்றதுனால மகாதேவாஷ்டமி, காலபைரவாஷ்டமின்னு சொல்லி ரொம்ப விசேஷமான ஒரு அஷ்டமியாக இருக்கிறது. இந்த விரத நாட்கள், விசேஷ நாட்கள்லாம் வருது. அதனால் உங்களுடைய சௌகரியத்தின்படி இதில் ஏதாவது ஒரு நாளை விரத நாளாக கொள்ளும்போது சிறந்த பலன் நீங்கள் அடையலாம். அப்போ மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போகுதுன்றது தெளிவாகுது சார். ரிஷப ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது? வீட்லயும் அலுவலகத்திலையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? ரிஷப ராசி என்பர்களுக்கு நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாக போகுது. மனதில் நல்ல காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். நல்ல பழக்கங்களை தொடங்கி அதை வழக்கமாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். பொதுவாக உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் நல்ல பெயர் எடுக்கணும், நல்ல ஒரு இலக்கை அடையணும், சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கே என்னென்னா கொஞ்சம் சிற்றின்பத்தில் ஈடுபாடு. சிற்றின்பம் சொன்னால் பொழுதுபோக்குறது. இப்போ கையில் மொபைல் ஃபோன் வச்சுருந்தா இருக்கலாம், அல்லது தொலைக்காட்சி, அல்லது மூவி பார்க்குறது. வீக்கெண்டுனா செலிப்ரேட் பண்ணணும், கண்டிப்பாக வெளியில் போய் தான் ஆகணும், வீட்டில் இருக்க மாட்டேன், வாரம் ஃபுல்லாக மாடு மாதிரி உழைக்கிறேன், அதனால் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிக்கு அதிபதி, அந்த ராசியுடைய சின்னமே என்னென்னா காலை எருதனுடைய சின்னம் தான். கடுமையாக உழைப்பீங்க, அதற்கான ஓய்வை எதிர்பார்ப்பீங்க. அந்த ஓய்வு போன்ற விஷயங்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும்படியாக அதிகமாக இருந்தால் அதை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். நல்ல பழக்கங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவிடலாம். புதியதாக உங்களுடைய வளர்ச்சிக்காக, எதிர்காலத்திற்காக நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள தொடங்கலாம். இதற்கெல்லாம் சாதகமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். அப்போ ரிஷப ராசினர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாவே சொன்னீங்க சார். மிதுனம் ராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி என்பர்கள் கல்வியில் சிறந்த ஒரு பலனை இந்த வாரத்தில் அடையலாம். குறிப்பாக தொழிற்கல்வி, என்ஜினியரிங்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த கல்வியில், அதுக்கப்புறம் ஐடிஐ, பாலிடெக்னிக் சொல்லி ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வியை படிக்கணுன்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். படிக்கிறவங்களுக்கு அதில் முன்னேற்றம் உண்டாகும். படித்து முடித்தவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அதன் பிறகு அந்த தொழிற்கல்வியை கற்று நாமளே அதை சொந்தமாக செய்யலான்னு சொல்லி சுய தொழில் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு நல்ல பலாபலன்கள் உண்டாகும். ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. அந்த
புதன் தான் உங்க ராசிக்கு அதிபதி. அவர் சூரியனோட சேர்ந்து இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால நீங்க உழைத்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக முன்னுக்கு வரக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்துல சாத்தியமாகும். அதுக்காக பிறருடைய உதவி தேவைன்னா கிடைக்கும். ஒரு பணம் கிடைத்தா நீங்க அதை மூலதனமாக கொண்டு தொழில் தொடங்கலாம், அல்லது கூடுதலாக பணம் கிடைக்கும் போது தொழிலை விரிவுபடுத்தலாம். ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்காங்க கூட. இவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்துல நற்பலன் உண்டாகும். சார், மிதுனம் ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுதுன்றத சொன்னீங்க. மற்ற ராசியினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்றதை பார்க்கலாம் சார். மாலதி திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க சார். பிறந்த தேதி 5/11/1999, பிற்பகல் 1:25 மணிக்கு பிறந்திருக்காங்க. பிறந்த ஊர் சேலம் சார். ஐயா, என் மகளுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. அவளுக்கு எப்போது குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னு மாலதி அவங்களுடைய தாயார் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. மாலதி அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசியில பிறந்திருக்கீங்க, கும்ப லக்னம். குழந்தையை பற்றி கேட்டிருக்கீங்க. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். இது போல் குழந்தையை பற்றி கேட்டாலோ, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கேட்டாலோ 2 பேருடைய ஜாதகத்தையும் பார்த்தா முழுமையான பலன் தெரியும். இருந்தாலும் மாலதியுடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். லக்னத்திற்கு 5ஆம் இடம் முதல்ல அந்த புத்திரஸ்தானம். அதற்குண்டானவர் கும்ப லக்னன்றதுனால மிதுனம், அதற்கு அதிபதி புதன். அந்த புதன் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்காரு, வக்ரகதையில் இருக்கார். அதன் பிறகு அந்த புதன் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கார். இது அந்த புத்திரஸ்தான அதிபதியுடைய நிலை. அவர் பலவீனமாக தான் இருக்கார். ரெண்டாவதாக புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடம்ன்றதும் பாதி மறைவிடம் தான். அப்படி இருக்கும்போது சனியோட சேர்ந்து இருக்கார். அந்த சனி லக்னத்திற்கு 3ஆம் இடம் சொல்லும்போது நீச்சமடைந்த சனியோடு சேர்ந்திருக்கார். 3வது லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நீச்சம் பெற்று இருக்கார். அதன் பிறகு 9ஆம் இடம் சொல்லக்கூடியதும் புத்திரபாவத்திற்கு உண்டான இடம் தான். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு அது விசேஷமாக பார்க்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கார். நீச்சன் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் அந்த புத்திர பாவம், அந்த புத்திர பலன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தடையாகுது, தாமதமாகுதுன்றது ஜாதகத்தில் இருக்கு. ஆனால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு, அந்த 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால புத்திர பாக்கியம் உண்டு. தாமதமாகிறதுக்கான காரணம் இருக்கு, ஆனாலும் கிடைச்சிரும். அதுக்கு பிறகு இப்போ ராகு மகாதிசையில் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது சுக்கரனுடைய புக்தி. அந்த 9ஆம் இடம்னு சொன்ன இல்லையா, அது சுக்கரனுடைய வீடு தான். அவருடைய புக்தி தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. ராகுடைய தசையில் சுக்கர புக்தி. அந்த சுக்கரன் லக்னத்திற்கு அஷ்டமத்தில், அவரும் நீச்சகதையில் இருக்கார். அதனால மருத்துவத்தின் உதவியோடு ட்ரீட்மெண்ட் செய்து புத்திர பாக்கியம் பெறக்கூடிய அம்சம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு. அது 26ஆம் வருடம் மே மாதத்திற்குள்ளாகவே சாத்தியமாகும். நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணலாம். சார், இந்த நேயர் எப்போ என்னுடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ரொம்ப ஒரு வேதனையோடவே இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. எப்போ கிடைக்கும், இந்த தாமதத்திற்கு என்ன காரணம்ன்றதையும் ரொம்ப தெளிவாகவே விளக்கமாக சொன்னீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்க. இந்த குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகுது இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணா இந்த தாமதத்தை நாம சரி பண்ண முடியும்? என்ன காரணத்தினால் தாமதமாகிறதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே சொல்லிட்டாரு 5ஆம் பாவாதிபதி புதன் வக்ரகதியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இந்த வக்ரம் பற்றிய ஒரு தெளிவான புரிதல் வேண்டும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வக்ரம்னா என்ன நினைச்சுக்கிறான்னா அது ரிவர்ஸ்ல போறதுன்னு நினைச்சுக்கிறான். ஏன்னா இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா அந்த ஜாதகத்துல மென்ஷன் பண்ணும்பொழுது ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பா இங்கிலீஷ்ல. இவ எல்லாருமே வக்ரம்னு சொன்னா அது பின்னாடி போறதுன்னு நினைச்சுக்கிறா. ரிவர்ஸ் கிடையாது, அது ரெட்ரோகேட்னு பேரு. அதாவது வக்ரம்னு சொன்னா அந்த கிரகத்தினுடைய வேகமானது குறைகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். எந்த கிரகமுமே பின்னோக்கி செல்லாது, எல்லாமே நேராக தான் பயணிச்சுட்டு இருக்கும். பின்ன வக்ரம்னு போட்டிருக்காளே சார், ஒரு ராசியிலிருந்து பின்னாடி ராசிக்கு போயிடுறதே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா அந்த கிரகத்தினுடைய வேகம் குறைகிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மண்டலமே சுத்தின்னு இருக்கும். அதாவது நம்ம இப்போ ஒரு கேலக்சின்னு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த அண்டமே ஒரு சுழற்சியில் தான் இருந்து கொண்டிருக்கும்.
அதிலே இந்த கிரகங்களும் சுற்றி கொண்டே இருக்கும். இந்த அண்டத்தை தான் 12 ராசி மண்டலங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த 12 ராசி இருக்கு இல்லையா, இதுவும் சேர்ந்துட்டு தான் சுத்தின்னு இருக்கும். அதுல நீள்வட்ட பாதை எலிப்டிக்கல் பாத்துன்னு சொல்றோம். இதுல இந்த பிளானட்ஸும் சுத்தின்னு இருக்கும். இப்போ எலிப்டிக்கல் பாத்துன்னு வரும்பொழுதே அந்த நீளமான ட்ராக்ல போகும்பொழுது கொஞ்சம் அவருடைய வேகம் குறையும். இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறோம்னா, இந்த அத்லெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடுவா தெரியுமா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வரிசையாக நிறுத்தி வச்சிருக்க மாட்டா. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமா போற மாதிரி தெரியும், ஆனால் லெங்க்த்தில் போகும்போது ஒரு கொஞ்சம் நிதானமாக வந்துடுற மாதிரி தெரியும். இதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அந்த எலிப்டிக்கல் பிளாத்தில் அந்த லாங்ல போகும்பொழுது இவருடைய வேகமானது குறைகிறது. இந்த வேகம் குறையும் பொழுது இங்க அந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்து இருக்கிறதுனால, அதாவது இந்த பெண்மணி பிறந்து இருக்கிறதுனால, இவருக்கு 5ஆம் பாவாதிபதியாக அந்த புதன் ஆயிட்டதுனால இவருக்கு தாமதமாக குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும்னு சொல்றார். அப்போ நம்ம பரிகாரம்ங்கிற விஷயத்தை எப்போ பண்ணணும், பரிகாரம் பண்ணா பலிச்சிடுமா அப்படின்னு சொன்னா, பரிகாரம் என்பது ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை. இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு என்பது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் என்பது எல்லோருக்குமே ஒண்ணுதான், காமன் தான். ஆனா நம்ம பரிகாரம் நினைச்சுக்கிட்டா நம்ம இந்து மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வரோம். பரிகாரம் என்பது மதம் சார்ந்த நம்பிக்கை. அவர்களுடைய மதத்திற்கு ஏற்றவாறு அவரவர்கள் இந்த சுவாமிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிக்கோ, இந்த நேரத்துல இந்த கிழமையில போய்க்கோங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஆனால் இங்கே புதன் என்கின்ற கிரகத்தினுடைய பிரச்சனை என்பது இந்த பெண்ணுக்கு இருப்பதால், புதன் என்பது உடல்நிலை ரீதியாக பார்க்கும் பொழுது நரம்பு மண்டலம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. இந்த பெண்ணுக்கு அந்த நர்வ்ஸ் வீக்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. அவர் சொன்னார் இல்லையா, மருத்துவ உதவியோடு அந்த பெண்ணிற்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைத்து விடும்னு சொல்லிட்டார். அப்போ அதற்குரிய பரிகாரமாக முதல்ல நம்ம என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்பொழுது இந்த பெண்ணுக்கு அந்த நர்வ்ஸ் வீக்னஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவர்கள் இந்த நரம்பினை பலப்படுத்துவதற்கான மருந்துகளை முதலில் இந்த பெண்ணிற்கு கொடுப்பார்கள். அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம புதன் சார்ந்த விஷயம் சொல்லும் பொழுது டெய்லி 2 துளசி இலையை சாப்பிட்டுட்டு வாமா, துளசி சாப்பிட்டீங்கன்னா உன்னுடைய நரம்பு மண்டலம்ங்கிறது ஸ்ட்ராங் ஆகும், நீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லு, பெருமாளுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த புதன் சார்ந்த கடவுளாக நாம் மதம் சார்ந்த நம்பிக்கையாக இப்படி பார்க்கிறோமா. ஆக பரிகாரம் என்பது அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, இது ஜென்ரலா காமனா குழந்தை பாக்கியத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. குழந்தை பாக்கியத்துக்கு நம்முடைய புராண ரீதியாக கதைகள்லாம் சொல்லும் பொழுது நம்ம கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோயிலுக்கு போகலாம், இல்லைன்னா நீங்க குருஸ்தலம் ஆகிய திருச்செந்தூருக்கு போகலாம்லாம் நிறைய சொல்லியிருப்பா. ஆனா நம்ம ஜாதகத்திலே எது வீக்னஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கணும். அந்த கிரகத்திற்கு உடைய அந்த உடல் ரீதியாக எந்த பாகத்தில் ஆக்ட் பண்றதோ அந்த பாகத்தினை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். அது போக ஆன்மீக சார்ந்த நம்பிக்கைகளையும் கடைபிடிக்கும் பொழுது, குறிப்பா சொல்லணும்னா இந்த அரச மரத்தை சுத்தி வான்னு சொல்லுவா. அரச மரத்தை சுத்தி அடி வைத்து தொட்டு பார்த்தாலங்கிற மாதிரி பழமொழியெல்லாம் சொல்லுவா தெரியுமா. அரச மரம் என்பது குருவினுடைய ஸ்வரூபமாகவே பார்க்கப்படுவதால், குருவே புத்திரகாரகன் என்று சொல்லப்படுவதால் அந்த அரச மரத்தை சுத்தி வந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறா. அரச மரத்தை சுத்தி வரும் பொழுது இந்த கர்ப்பப்பையானது கிளியர் ஆகுதுன்னு சொல்றா. அந்த அரச மரம் வெளிப்படுத்துகின்ற அந்த வாயு அதனை சுவாசிக்கும் பொழுது, அதுவும் எஸ்பெஷலி அந்த சோமவார அமாவாசை நாள்ல அஸ்வத்த பிரதட்சணம்னே கொடுத்துருப்பா பஞ்சாங்கத்திலே. அந்த சோமவார அமாவாசை திங்கட்கிழமையும் அமாவாசையும் இணைகின்ற நாளிலே, அந்த நாளிலே போய் அந்த அரச மரத்தை சுற்றி வரும் பொழுது குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும் என்பது நம்முடைய இந்து மதம் சார்ந்த நம்பிக்கையாகவே இருக்குமா. அடுத்ததாக கடக ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இருக்க போதா, இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? கடகராசி அன்பர்கள் இந்த வாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக வெற்றி பெறுவீங்க. இன்னொரு விஷயம் கூடுதலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அது உங்களுடைய குழந்தைகள்னால. அதன் பிறகு பூர்வீக சொத்துக்கள், இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இந்த வாரத்தில் கை கொடுக்கும். ராசின்னு சொல்லும்போது கடகம் அந்த இடத்துல இப்போ செவ்வாய் நீச்சகதியில் இருக்கார். அப்படி இருந்தாலும் ராசிநாதன் சந்திரன் உச்சபலத்தில் இருக்கார். வாரம் தொடங்கும் போது குருவோட சேர்ந்திருக்கார். அப்போது ராசியில் ஒரு நீச்ச கிரகம் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றது இப்போ இந்த வாரத்தின் பலனாக இருக்குது. அதற்கு 5ஆம் இடம் துணை புரிகிறது. 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க. அப்போது சமயோசிதமாக சிந்தித்து அந்த டைமில் சடனாக ஒரு டிசிஷன் எடுத்து இதை செய்யலாம், இது வேண்டாம், இவங்களை நம்பலாம், இது கை கொடுக்கும், இது நஷ்டமாகுன்றதை நீங்கள் முடிவு பண்ண முடியும். அதன் பிறகு வளர்ந்த பிள்ளைகளுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அப்போ அவங்களும் குடும்ப பொறுப்பை உங்களோடு சேர்ந்து ஷேர் பண்ணிப்பாங்க.
அதன் பிறகு பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது ஆதாயம் கிடைத்து கடன் அடைக்கிறது அல்லது குடும்பத்தில் நல்ல காரியம் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள் இந்த வாரத்தில் இருக்கு. அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பலன் நடக்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், தொடக்கத்திலே நீங்க சொல்லிட்டீங்க கடக ராசிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரம் இது அப்படின்னு. சிம்ம ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி என்பவர்களுக்கு உத்தியோக ரீதியான உயர்வு தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. பொதுவாக என்ன சொல்லுவோம்னா 10ல் குரு இருக்கும்போது அந்த உத்தியோக பாவத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் பொதுவாக நம்ம சொல்லுவோம். அதற்கு நிறைய விதிகளும் இருக்கிறது. அந்த 10ல் இருக்கக்கூடிய தனித்த குருவோடு இப்போ சந்திரன் சேர்ந்திருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அதனால் இந்த வாரத்தில் உத்தியோக ரீதியான பலன் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கணும். நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ணுறீங்க, அதெல்லாம் கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை மேலிடத்தில் இருந்து அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய ஃபைல் முக்கியமான நபருடைய பார்வைக்கு வரும், அவர் சைன் போடுவார், உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும். வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் கூட வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய விருப்பத்தின்படி ஒரு துறையை எடுத்து அல்லது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸோ ஒரு டிப்ளமோ கோர்ஸோ ஏதாவது ஒன்று எடுத்து அதில் நீங்கள் பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வைத்து உங்களுடைய வேலையில் உயரலாம், வேலையை நீங்கள் பெறலாம். இப்படியான பலன்கள் இருக்குது. உத்தியோக பாவம் உயர்வு தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா நல்லது நடக்கக்கூடிய வாரமாக சிம்ம ராசியினருக்கு இருக்க போகுது இல்லையா சார்? கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? வீட்லேயும் அலுவலகத்திலையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் கலகலப்பாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருப்பீங்க. பொதுவாகவே நீங்கள் நல்லா பேசுவீங்க, மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, உங்களோட திறமையை வெளிப்படுத்தி அவங்க உங்களை புகழும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். உங்களை யாராவது கொண்டாடினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்களுடைய வீக்னஸாகவும் சம்டைம்ஸ் இருக்கும். உங்களை புகழ்ந்து மற்றவங்க காரியம் சாதிச்சுப்பாங்க. இயற்கையிலேயே நீங்கள் புத்திசாலி, திறமைசாலி. இப்போது 4ஆம் இடத்துல சுக்கிரன் வேற இப்போ சஞ்சரிக்கிறார். அதனால் உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் இருப்பீங்க. இந்த வாரத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது, அல்லது இப்போ ஃபாரினில் இருக்கிற மாதிரி நம்ம நேரத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதனால வேலையில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது, உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை நேரத்தெல்லாம் உங்களால் மாற்றிக்க முடியும். அதே போல் படிக்கிற நேரத்தை கூட உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டு உங்களால் படிக்க முடியும். அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அதை சரி செய்யறதுக்கான தீர்வு இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரியும். அதை செய்வீங்க, அது உங்களுக்கு பலன் தரும். சார், கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றத சொன்னீங்க. மற்ற ராசியினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். தங்கபாலு தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 16/7/1985 மாலை 5:50 மணிக்கு பிறந்திருக்காரு. ஐயா, எனக்கு கடந்த ஆண்டு சாலை விபத்து ஏற்பட்டதில் படுகாயமடைந்தேன். மருத்துவ செலவுகளுக்காக நான் கடன் வாங்கியுள்ளேன். உடல்நிலை காரணமாக பணிக்கும் செல்ல முடியவில்லை. என் உடல்நிலை எப்போது தேரும், கடன் எப்போது தீரும்னு இருவிதமான கேள்விகளை கேட்டிருக்காரு. விபத்து நடந்து அதனால இப்போ உடல்நிலை சாதகமா இல்லை, கடன் பிரச்சனையும் இருக்கு. நீங்க தனுசு லக்னம், ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம் மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க. கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். கடன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. கடன் இருந்தாலும் அடைக்க முடியும், திரும்ப கடன் வாங்க முடியும். கடன் வாங்கி எதற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த செயலை உங்களால் செய்து முடிக்க முடியும். தேவையில்லாத கடன் வாங்கி மொத்தம் நஷ்டமாக போயிடுச்சு அப்படின்ற நிலை உங்களுக்கு வராது. அதனால் கடனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆரோக்கியம் சம்பந்தமாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. முதல்ல உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடியது கடனுக்காக நம்ம பார்த்தோம். அதுவே தான் ஆரோக்கியம், அதாவது நோய் நொடிகளை தரக்கூடிய இடமா இருக்குது. அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதன் பிறகு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல 3 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கின்றது. அதில் செவ்வாய், சூரியன், புதன் சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் இருக்குது. அதனால ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்பயுமே கவனமாக இருந்து கொள்ளணும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய ஃபுட் ஹேபிட் சரியாக இருக்கணும். உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற மாதிரி செய்யணும். இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரணும். 3வது, இப்போ விபத்து நடந்தது, அது எதனால், அதிலிருந்து எப்போ மீள்வீங்க அப்படின்றதையும் பார்க்கலாம்.
சனி மகா திசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அதாவது திருவாதிரை ராகுவுடைய திசையில பிறந்து அதன் பிறகு இப்போ சனி திசை வந்திருக்கீங்க. அதில் இப்போ நடக்கிறது உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய புக்தி. சனி செவ்வாய் இந்த 2 கிரகங்கள் சேரும்போது அவர்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு கட்டாயம் பிரச்சனைகள் வரும். ஏன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு சனி நன்மையை செய்வார், ஆனால் செவ்வாய் நன்மை செய்ய மாட்டார். அல்லது செவ்வாய் அந்த லக்னத்திற்கு யோகாதிபதியாக நன்மை செய்யக்கூடியவராக இருந்தால் சனி சாதகமாக இருக்க மாட்டார். அதனால் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையோ அவர்கள் சேர்ந்து தசாபுக்தி நடத்தினாலோ அது பிரச்சனைக்குரிய காலமாக கொண்டு கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ இது நடக்கிறது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சனி திசையில் சூரிய புக்தி சந்திர புக்திலாம் இருந்திருக்கு. அதனால் இந்த விபத்து கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 25ஆம் வருடம் அடுத்த வருடம் மே மாதத்தில் செவ்வாயுடைய புக்தி முடிஞ்சிருது. அதனால் அது வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடனுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி நிறைய வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும். சார், இந்த நேயர் இருவிதமான கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் அவர் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, எப்பெல்லாம் கவனமாக இருக்கணுன்றதையும் ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார். ஹரிபிரசாத் சார், சொல்லுங்க, ஒருவருக்கு சாலை விபத்து நடக்க போகுது அப்படின்றத நம்ம முன்னாடியே அவருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நிச்சயமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். விபத்து, அதாவது சாலை விபத்துன்னு நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ண முடியாது. பட் விபத்து உண்டாகும் அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம். அவர்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் பாவம்னு சொன்னார். 6ஆம் பாவம்ங்கிறது க்ஷத்ரு ரோக ருணஸ்தானம்னு சொல்லுவா. ஒன்று எதிரிகளால் பிரச்சனை, இல்ல கடனால் பிரச்சனை, இல்ல வியாதியினால் பிரச்சனை. இது ஒரு பக்கம். அடுத்தது 8ஆம் பாவத்தை பற்றியும் டச் பண்ணார். இந்த 8ஆம் பாவம் என்பதுதான் விபத்தினை தெளிவாக சொல்லும். 8ஆம் பாவம்ங்கிறது ஆயுள் ஸ்தானமும் சொல்ல, விபத்தை பற்றியும் சொல்றது. சனி திசையில செவ்வாய் புக்தி அப்படின்னு சொல்லிட்டார். இந்த செவ்வாயானவர் 8ஆம் பாவத்தில் இருக்காருங்கிறதையும் சொல்லிட்டார். அப்போ 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த சனி திசையில் இந்த விபத்து உண்டாவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது உண்டு. செவ்வாய்னு வரும்போது சாலை போக்குவரத்து பற்றியும் சொல்லும். அதனால அந்த நேரத்தில் என்ன சொல்லுவோம்னா, வண்டியில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்கோ, இல்லை நீங்கள் டிரைவ் பண்ணாதீங்கோ, இல்லை 2 வீலரில் பின்னாடி உட்காந்துட்டு போகாதீங்கோ, இதெல்லாமே நம்ம அவங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுவோம். இல்லை நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கோ, எப்படியா இருந்தாலும் ரொம்ப அவசியம்னா மட்டும் பிரயாணம் பண்ணுங்கோ, இல்லைன்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்குங்கோ. ஒரு சில பேருக்கு விபத்துகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர்கள் படிக்கட்டில் ஏறும்பொழுது கூட தவறி விடுவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது வந்து சேரும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா பாத்ரூமில் வழிக்கு விழுந்துருவான்னு சொல்லுவா. பாத்ரூமில் வழிக்கு விழுந்துருவான்னு சொன்னால் அது ஏதோ ஒரு நீர்நிலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக வர்றது. பாத்ரூம்லையோ இல்லை ஒரு குளத்தங்கரையிலையோ இல்லை இந்த அருவி கிட்ட போகிறேன் குளிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து கீழே விழுந்து கால் அடிபட்டு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட நடக்கும். இதுவும் ஒரு விபத்தில் தானே வர்றது. ஆக இந்த மாதிரி பிளேசஸில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிறது தெளிவாகவே ஜாதகத்தை கொண்டு சொல்ல முடியுமா. இந்த 6ஆம் பாவம் என்று வரும்பொழுது க்ஷத்ரு ரோக ருணஸ்தானம்ங்கிறோம். எதிரிகளால் பிரச்சனை, கடனால் பிரச்சனை, வியாதியினால் பிரச்சனைன்னு சொல்லி இவர் கடனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடன் பாட்டி ஒரு பக்கத்தில் அவர் சொன்னார், உங்களால் கடனை வாங்க முடியும், என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்களோ அந்த பர்பஸ்க்கு உங்களால் உபயோகப்படுத்த முடியும். ஏன்னா சுக்கிரன் அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார். இது போக உங்களால் அந்த கடனை திரும்ப அடைக்க முடியும், மறுபடியும் உங்களால் கடனை வாங்க முடியுங்கிறதையும் சொல்லிட்டார். எதற்காக வாங்கு அப்படின்னு சொல்றாருன்னா, கடன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா, அதே மாதிரி ஏதோ ஒரு சத்ரு அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு போட்டியாளர்கள் பொறாமைக்காரர்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணிட்டே இருந்துட்டு சொன்னா உனக்கு மருத்துவ செலவு என்பது குறைவாக இருக்குங்கிறதுக்காக சொல்றாரு. இல்லை சார், எனக்கு கடனும் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டே வேண்டாம், எனக்கு போட்டியாளர்கள் பொறாமைக்காரர்கள்லாம் வேண்டாம், நான் பாட்டி இருக்கிற பணத்தை வச்சுட்டு கிருஷ்ணராம கோவிந்தான் நான் சௌகரியமா இருந்துக்கிறேன்னு நினைச்சா இவர்கள் வியாதிக்கு மருத்துவ செலவை அதிகமாக செய்ய வேண்டி இருக்கும். அதனால எப்பயுமே ஒரு கமிட்மெண்ட்குள்ள இருங்கோ. இது போக அவருக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த தீர்வு கூட எப்படி வரும்னு சொன்னா, அந்த விபத்தின் மூலமாக நடந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் பணம்ங்கிறது அவருக்கு நல்லபடியாகவே வந்து சேரும். அந்த விபத்தின் மூலமாக கூட அவருக்கு ஒரு நன்மை என்பது அங்கே அந்த இடத்துல வந்து சேரும். அந்த இன்சூரன்ஸ் பணம் வர்றது இல்லையா, அதன் மூலமாக கூட உங்களுடைய கடனை நீங்கள் முழுக்கவே அடைச்சிட்டு உங்களுக்கு கையிலேயே கொஞ்சம் காசு நிற்கிற மாதிரி கூட இருக்கும். அதை கூட நீங்கள் மறுபடியும் இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் கடனை வாங்குறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம அவருக்கான ஆலோசனையை சொல்ல வேண்டும். ஆக 8ஆம் பாவத்தில் எனக்கு 3 கிரகங்கள் சேர்ந்துடுத்து, எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னு இருக்கிறத விட அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், அந்த விபத்தை கூட சாதகமாக உனக்கு பயன்படுத்திக்கொள், அதற்கான வழிகாட்டுதல் உன்னுடைய ஜாதகத்திலேயே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு தெளிவான விடைமா உங்களுக்கு. அடுத்ததாக துலாம் ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது? நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இருக்க போதா, இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணும்? துலா ராசி என்பர்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கின்றது. அந்த குருவோடு இப்போ சந்திரன் சேர்றாரு. இதை சேர்த்து பார்த்தா குரு சந்திரன் சேர்க்கை யோகம் அப்படின்லாம் பார்க்கலாம். தனியாக சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னால் சந்திராஷ்டமம். அப்போது சந்திராஷ்டமத்தோடு வாரம் தொடங்குகின்றது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கின்றார். அப்போது மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலை தரக்கூடியதாக, பெரிய அளவிற்கு முன்னேற்றம் இல்லாமல் மந்த கதியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடலாம், இந்த வாரத்தின் 7 நாட்களை எப்படி சாதகமாக்கி கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த வாரத்தின் விசேஷங்கள் பார்த்தோம் இல்லையா, விரத நாட்கள், விசேஷ நாட்கள். அதில் அஷ்டமி திதி வந்தது. அது இந்த கார்த்திகை மாதம்னு சொல்கிறதுனால விசேஷமான அஷ்டமியாக வந்திருக்கு. அதனால் நீங்கள் இந்த வாரத்தில் சிவ வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால், ஈஸ்வரனை சரணாகதி அடைஞ்சிங்கன்னு சொன்னால், கோவிலுக்கு போகலாம், விரதம் இருக்கலாம், அபிஷேகம் பண்ணலாம், தான தர்மங்கள் செய்யலாம். இதெல்லாம் செய்ய முடியலன்னு சொன்னால் 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் கூட போதுமானது. இந்த வாரத்தில் எந்த ஒரு தடையும் எந்த ஒரு இடையூறும் உங்களுக்கு ஏற்படாது. ஆனாலும் மன ரீதியாக இப்படி நடந்துருமோ, இந்த வேலை நடக்குமா நடக்காதா, பிரச்சனை ஆகுமான்ற ஒரு சஞ்சலம் இருந்துட்டு இருக்கும். அதனால தான் அந்த மனதிலேயே அந்த சிவ மந்திரத்தை உச்சரிக்கிற சொல்கிறோம், பஞ்சாட்சர மந்திரத்தை. அதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த வாரம் சாதகமாக இருக்கும். துலா ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா அமைய என்னெல்லாம் பண்ணணுன்றத ரொம்ப தெளிவாவே சொன்னீங்க சார். விருச்சிகம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் சேரும். மன வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வது வரன் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்காரு. அந்த குருவோடு சந்திரன் சேர்ந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அந்த 7ஆம் இடம் சொல்றது கலத்திரஸ்தானம். அந்த ஸ்தான அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கார். குடும்பஸ்தானத்தில் சுபகிரகம், கலத்திரஸ்தானத்திலையும் சுபகிரகம். அந்த குரு சுக்கிரன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை. இது போதாம இதுக்கு மேல சந்திரனும் உச்சபலத்தோடு இருந்து ராசியை பார்க்கிறார். அவர் பாக்கியாதிபதியாக வரார். அதனால திருமணம் சம்பந்தமாக உங்களுடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் கூட நீங்க தாராளமா திருமண விஷயத்தை இந்த வாரத்துல தொடங்கலாம். நிறைய பேர் திருமணத்தை இந்த வயசுல பண்ணிடாதீங்க, இப்போ அஷ்டம சனி உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது, அல்லது இந்த திசை நடக்கிறது, அதனால பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல கோச்சார ரீதியாக குரு சுக்கிரனுடைய தொடர்பு, பார்வை, பரிவர்த்தனை, சேர்க்கை இது இருந்தால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம். அப்போ உங்களுக்கு அதில் பிரச்சனை வரதா இருந்தால் கூட அந்த வரன் தட்டி போயிடும். நல்ல விஷயங்கள் அதில் உங்களுக்கு உண்டாகும். அப்படியாக திருமண அம்சம் இந்த வாரத்தில் இருக்கு, பயன்படுத்தி கொள்ளலாம். சார், விருச்சிகம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னீங்க. தனுசு ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது? சிறப்பான வாரமா இருக்க போதா, இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாகத்தான் இருக்க போகுது. உங்களால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆனால் செய்ய முடியாதுன்ற எண்ணம் இருக்கிறது. ஒன்றை நினைத்து, ஒரு இலக்கை நினைத்து நீங்கள் மலைத்து போயிட்டீங்க. அது உங்களுக்கு இமாலயம் போல தெரிகிறது அப்படின்னு சொன்னாலும் கூட அதை இந்த வாரத்தில் செய்யக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார், குரு பகவான். அதுபோல் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமத்தில் நீச்சகதியில் இருக்கார். உங்களுடைய பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இதற்கு முன்னே நீச்சமாக இருந்தார், இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பெரும்பாலான கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் சாதகமாக இல்லை. ஆனால் ராசியில் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுப்பார். சுக்கிரன்னு சொல்லக்கூடிய ஒருவர் சுபர்னு சொல்றோம், குருவுக்கு அடுத்ததா. எதனாலன்னு கேட்டா, அவர் எந்த ராசி லக்னமா இருந்தாலும் அந்த ராசி லக்னத்திற்கு பாதகாதிபதியாக, அஷ்டமாதிபதியாக, மாரகாதிபதியாக எப்படி வந்தாலும் கூட சரி ஒரு பலனை கொடுத்துருவார் எல்லாருக்குமே. அதாவது வைராக்கியம், என்னால் முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன், நான் செய்வேன்னு சொல்லிட்டு. அதுக்குத்தான் திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரு கதை இருக்கிறது புராணத்தில். அப்படியாக சுக்கிரன் உங்களுக்கு வைராக்கியத்தை கொடுப்பார். நோயிலிருந்து மீண்டு வரலாம், கடனில் இருந்து மீண்டு வரலாம், படிப்பு சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அது சரியாகும், உத்தியோக ரீதியாக உங்களுடைய வேலைகளை திறம்பட செய்யலாம். அப்படியாக உங்களுக்கு இந்த வாரம் பலன் ஏற்படும். அப்போ தனுசு ராசியினருக்கு பல பிரச்சனைகள்ல இருந்து அவங்க மீண்டு வரக்கூடிய வாரமா இது இருக்க போகுது இல்லையா சார்? சார், நம்ம தொடர்ந்து மற்ற ராசியினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். சந்தானம், நெய்வேலி சார்,
பிறந்த தேதி 8/4/2001 அதிகாலை 3:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகன் படித்து முடித்துவிட்டு ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கிறான். அவனுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்துள்ளேன். எந்த ராசி நட்சத்திரத்தில் எப்படிப்பட்ட பெண் கிடைப்பாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2001ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. அப்போது 23 வயது இப்போ ஆகுது. அதுவும் மகன்னு சொல்கிறீங்க. இந்த வயதில் திருமணத்துக்கு இந்த காலத்தில் பார்க்குறீங்கன்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஜாதகத்தில் தோஷம் இருந்ததுன்னு சொன்னால் திருமணத்தை தள்ளி போடுறது ஒரு நியாயமான விஷயம். இப்போது தசை சாதகமாக இல்லை, அந்த கலத்திர பாவம் குடும்ப பாவம்லாம் சாதகமாக இல்லை, நல்ல காலம் வரும்போது பண்ணலாம் அப்படின்னு காத்துட்ருக்கலாம். ஆனால் காரணமே இல்லாமல் இந்த காலத்தில் 30 வயசில் தான் கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் மெச்சூரிட்டி வரும், அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஜாதகம் ஒரு உதாரணமாக இருக்கும். ஏன்னா இந்த ஜாதகருக்கு இந்த வயதில் திருமணத்துக்கு பார்க்குறாங்க. அதுவும் இந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கார், நல்லா படிச்சிருக்காருன்னு அர்த்தம், அவருக்கு வெளிநாட்டில் இருக்காருன்னு அர்த்தம், அவருக்கு பார்க்குறாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இவருக்கு திருமணம் எப்படி பார்க்கலாம், என்ன மாதிரியான ராசி நட்சத்திரம் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் ஹஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, கும்ப லக்னம். இப்போ சந்திர திசையில் பிறந்து ராகுவுடைய திசை நடந்து கொண்டு இருக்கிறது. ராகு திசையில் சூரியனுடைய புத்தி நடக்கிறது. அதாவது சூரியன்னு சொல்லக்கூடியவர் இந்த கும்ப லக்னத்திற்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்து அவருடைய புக்தி நடக்கிறது. அப்போ திருமண சம்பந்தமான தொடர்பு இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது ராகு, இந்த ராகு லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கார். பெரிய அளவிற்கு அது தோஷத்தை ஏற்படுத்தாது. அதனால திருமணத்திற்கான காலம்தான் இது. எந்த நட்சத்திரம் ராசி பார்க்கலாம் அமையும் அப்படின்னு சொல்லும்போது எது வேண்டாம், எது அவாய்ட் பண்ணலான்றதை தெரிஞ்சுட்டா போதுமானது. இப்போது பொதுவாக இந்த சஷ்டாஷ்டக ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த நட்சத்திரத்திற்கு பொருந்தாத நட்சத்திரங்கள், வதம் நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம். இது போல் சில நட்சத்திரங்களை தவிர்க்கலாம். அல்லது இவருடைய நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுபோல் தவிர்க்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதான் பொருந்துன்றதை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தா நிறைய பொருந்தக்கூடிய ஜாதகங்கள் விடுபட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம இறுதியாக திருமணத்திற்கு பொருந்துதான் முடிவு பண்ணுறது ஜாதகத்தை வைத்து தான். இப்போது இந்த ஜாதகத்தில் கும்பலக்னம், 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது, அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கார். அப்போ குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இது போல் இருக்குன்னு நமக்கு ஒரு ஜோதிட சாஸ்திரத்தின் விதிகளை வைத்து தெரியும். அதுபோல் அந்த பெண் ஜாதகம் எப்படி இருக்கிறது, அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுமா அப்படின்ற விஷயங்களை பார்க்கணும். அதனால நம்ம இது வேண்டான்னு சொல்கிறத மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற நட்சத்திரங்களை ராசியை எடுத்துட்டு ஜாதகத்தை வைத்து பொருத்தம் பார்த்து திருமணத்தை முடிவு பண்ணுறது உத்தமமாக இருக்கும். சார், நேருடைய சந்தேகத்துக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த நேயர் கேட்டிருக்காங்க எந்த ராசி நட்சத்திரத்தை நாம் தேர்வு செய்யலாம் அப்படின்னு. பொதுவாகவே ஒரு திருமணம் செய்யும் போது எந்த ராசியினர் திருமணம் செஞ்சுக்கலாம், எந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கலான்னு நம்ம ஜோதிட மூலமா அதுக்கு சில விதிகள் இருக்கா? நிச்சயமா இருக்குமா. இப்போ இதைத்தான் நான் இப்போ தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணாவோட ஒரு சில கருத்துக்களை நான் இங்கே மாறுபடுறேன். நான் அவர் முதல்ல சொன்ன கருத்திலேருந்து மாறுபடுறேன். இரண்டாவதாக சொன்னதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறேன். இரண்டாவதாக சொன்னதை மட்டும்தான் நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. இந்த நட்சத்திரம்தான் பொருந்தும், இந்த நட்சத்திரம் பொருந்தாதுங்கிற விதியே முதலில் கிடையாது. இதை நன்றாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் இல்லை, இது இடையில் உருவான ஒரு விஷயம். இது கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளாக மட்டும்தான் இந்த 10 பொருத்தம்ங்கிற விஷயத்தை பார்க்குறா இல்லையா. இந்த 10 பொருத்தம்ங்கிறது எதை பேஸ் பண்ணி வர்றதுன்னு சொன்னால் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான். இவர் என்ன நட்சத்திரம், அந்த பெண் என்ன நட்சத்திரங்கிறத வச்சுண்டு இந்த பெண்ணோட நட்சத்திரத்திலிருந்து எண்ணுவா, நம்பரை கவுண்ட் பண்ணி எண்ணி ஆண் நட்சத்திரம் எத்தனாவதாக வர்றது. உதாரணமாக வத வைநாசிகம்னு சொன்னார். வத வைநாசிகம் என்பது பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரமாக ஆண் நட்சத்திரமும், ஆணுடைய நட்சத்திரத்திலிருந்து பெண்ணுடைய நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாகவும் வந்தால் வத வைநாசிகம்னு ஒரு ரூலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. இது எல்லாவற்றையும் விட குறிப்பாக இந்த ரஜ்ஜு பொருத்தம்ங்கிறத ஒன்று சொல்லுவா. இதுதான் மாங்கல்ய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் சேராது. உதாரணத்துக்கு ஹஸ்த நட்சத்திரம்னு எடுத்துட்டா இதுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம் பார்க்கக்கூடாது, திருவாதிரை, சுவாதி, சதயம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இது ஏக்க ரஜ்ஜுல வரும், கண்ட ரஜ்ஜுல வரும், கழுத்துங்கிற ரஜ்ஜு. இப்படி பண்ணால் அந்த கணவனோ அல்லது மனைவியோ இறந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை வச்சிருப்பா. நிச்சயமாக அது போல் இல்லை. இதற்கு பழங்கால பிராச்சீனமான ஜோதிட நூல்களில் எந்த விதமான பிரமாணமும் இல்லை.
இது இடையில் உருவான ஒரு விஷயம். இது எதற்காக உருவாச்சு, எப்படி உருவாச்சு, இது ஏன் இவ்வளவு தூரம் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா, அந்த நாள்ல எல்லாம் ஜாதகம் எழுதுற பழக்கம் இல்ல. யாருக்குமே ஜாதகம்லாம் எழுதி வைக்க மாட்டா. அவள்லாம் என்ன பண்ணுவான்னு சொன்னா, அந்த பேர்ராசிங்கிறத ஒண்ணு வச்சுப்பா. அவளுக்கு என்ன பொறந்து இன்னைக்கு எங்க வீட்ல குழந்தை பொறந்திருக்கு. பஞ்சாங்க ஐயர்ன்னு ஒருத்தர் ஒவ்வொரு ஊர்லயுமே இருப்பார். அந்த பஞ்சாங்க ஐயர்ட்ட போய் என்ன கேட்பார்ன்னா, எங்க வீட்ல இன்னைக்கு குழந்தை பொறந்திருக்கு. என் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன நட்சத்திரம்ங்கிறத கேட்பா. அவர் பார்த்துட்டு அந்த ஏதோ ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஒரு அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துட்டா. அன்னைக்கு ஒரு அஸ்வினி நட்சத்திரம் இருந்துட்டுன்னா, அந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு என்று ஒரு 4 எழுத்துக்களை அவர்களாக உருவாக்கி வைத்திருப்பார்கள். சு, சே, லோ, லா அப்படின்னு சொல்லி வச்சிருப்பா. அதுல சு வண்ணால வர்றதுப்பா, நீ சுரேஷ்னு பேர் வை, இல்ல சுசீலான்னு பேர் வையின்னு சொல்லி இருப்பார். அவர்களுக்கு நட்சத்திரமோ அல்லது எதுவுமே தெரியாது. அந்த நாள்ல ஜாதகம் எழுதுற பழக்கம்லாம் பெருசா இல்லை. ஏன்னா இங்கிலீஷ்காரன் பீரியட்ல பார்த்தோம்னா எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கே கஷ்டம். அதுல எங்கேருந்து உட்காந்து ஜாதகம்லாம் எழுதுறது. முதல்ல அந்த நாள்ல பார்த்தோம்னா மன்னர்கள் அரச குடும்பத்தில் மட்டும்தான் ஜாதகத்தையே கணித்தார்கள். அரச குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா ரெடியா கட்டத்தை போட்டு வச்சுட்டு ஜோதிடர்கள்லாம் உட்காந்துட்டே இருப்பார். அரண்மனை ஜோதிடர்கள்லாம் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த லக்னத்தை கணித்து, ஆஹா இந்த குழந்தை அரசாட்சி செய்யும், அல்லது இந்த குழந்தை பிறந்த நேரம் இந்த அரசாங்கத்திற்கே தீங்கு வரும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் காட்டில் விட்ட கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் நிறையவே. ஆக அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஜாதகம் எழுதினார்கள், மற்றவர்கள் எழுதல. அந்த எழுதாம வந்தவங்களுக்காக ஒரு பொருத்தம் பார்க்கிற விதியாக, அதாவது பேர் பொருத்தம்னு சொல்லுவா. பேர் பொருத்தம் நல்லா இருக்கா பாருங்க, பேர் பொருத்தம் நல்லா இருக்கா பாருங்கன்னு வந்து கேட்கும் பொழுது, இந்த பெயர் பொருத்தத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விதிதான் இந்த 10 பொருத்தம் என்பது. ஆக இந்த 10 பொருத்தம், அதிலும் குறிப்பா இந்த தினம், கணம், மாகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி, ராசியாதிபதி, வஜ்ஜு, ரேதை, நாடின்னு சொல்லுவா. அதுவும் ரஜ்ஜுலாம் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இது போன்ற கருத்துக்களை நான் கடுமையாகவே மறுக்கிறேன்மா. ஏன்னா என்னுடைய அனுபவத்திலேயே இப்ப இந்த ரஜ்ஜு ஏக ரஜ்ஜுல கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்லபடியா குடும்பம் பண்ணக்கூடிய 50 ஆண்டுகளை கடந்தவர்களை என்கிட்ட டேட்டாஸே ஒரு 100 பேருக்கு மேல நான் வச்சுட்டு இருக்கேன். ஒரே ரஜ்ஜுல. ஏன்னா இதை நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏக ரஜ்ஜுல கல்யாணம் பண்ணிட்டு 50 ஆண்டுகளாகவே குடும்பம் செஞ்ச ஒரு 100 பேருடைய டேட்டாஸ் என்கிட்ட இருக்கு. ஆக இதை நம்ப வேண்டாம்னு சொல்றேன். ஆனா இரண்டாவதாக ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, இந்த பையனுக்கு 2ஆம் பாவத்தில் 7ஆம் பாவாதிபதி சூரியனுடைய அம்சம், கும்ப லக்னத்திலே பிறந்திருக்கிறான். 7ஆம் பாவாதிபதி சூரியன், அந்த சூரியன் 2ஆம் பாவத்திலே இருப்பார். அவன் பங்குனி மாசத்துல பிறந்திருப்பா. ஆக அந்த குடும்பத்தை கொஞ்சம் திறம்பட ஆளுகின்ற ஒரு பெண்ணாக வருவார். ஒரு சூரியனுடைய குணாதிசயத்தை கொண்ட பெண்ணாக இந்த பையனுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப சூரியனுடைய குணாதிசயம் சொன்னா, ஒண்ணு சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கணும், இல்ல சிம்ம ராசியில பிறந்திருக்கணும், அல்லது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கணும், அல்லது லக்னத்திலேயே சூரியன் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். இப்படி அந்த சூரியனுடைய தொடர்பு அல்லது சூரியனுடைய தாக்கமானது அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது இவருக்கான ஈர்ப்பு என்பது அங்கே வந்து சேரும். அதனால்தான் 2வது ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, அந்த ஜாதகத்தை வச்சு பொருத்தத்தை தீர்மானம் பண்ணுங்க. இது எல்லாவற்றையும் விட இந்த காலத்துல அந்த பெண்ணும் பிள்ளையும் பார்த்து பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் பார்த்து பேசும்போது அவர்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா தைரியமா கல்யாணத்தை பண்ணுங்கோ. ஏன்னா ஜோசியரே என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா, பொருத்தம் 10க்கு 7 பொருத்தம் இருக்குங்க, நீங்க மனப்பொருத்தம் இருந்தா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மனப்பொருத்தம் என்பது எப்பொழுது வரும் என்று சொன்னால், மனம் இரண்டும் ஒத்து போக வேண்டும் என்று சொன்னால் ஜாதகத்திலே கிரகங்கள் பொருந்தி இருந்தால் மட்டும்தான் மனப்பொருத்தம் என்பது வரும். ஜாதகத்திலே கிரகங்கள் பொருந்தவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக மனம் பொருந்தாது. அவர்களை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக அவர்களுக்கு நம்ம திருமணத்தை செஞ்சு வைக்க கூடாது. அவர்கள் 2 பேரும் பேசிட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வர்றது அப்படின்னு சொன்னாலே அங்கே கிரகங்கள் பொருந்தி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த ஒரு ரூலை பார்த்துட்டு நீங்க திருமணத்தை நடத்துங்கோ, நிச்சயமாக நல்லபடியாக இருப்பார்கள். அடுத்ததாக மகர ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமா இருக்கும். குறிப்பா திருமணமாகி புத்திர பேர் தடை தாமதம் ஆகக்கூடிய தம்பதிகளுக்கு அதற்கு என்ன தீர்வு அப்படின்ற விஷயம் இந்த வாரத்துல தெரிந்து கொள்ள முடியும். இதற்கான வைத்தியம் தான் இப்ப நிறைய பேருக்கு நடக்குது. அந்த வைத்தியம் செய்து கொள்ளணுமா, இயற்கையிலே குழந்தை பிறக்குமா, அல்லது இயற்கையிலும் பிறக்காது, வைத்தியம் செய்தும் கூட கிடைக்காது, தத்து புத்திர யோகம் தான் இருக்கா, இப்படி அந்த புத்திரர் அந்த குழந்தை புத்திர பாக்கியம்னு சொல்லக்கூடியது சம்பந்தமா உங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன கிடைக்க போகுது, எது எழுதி வச்சிருக்குன்றதை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார்.
அவர் இருக்கிறது சுக்கிரனுடைய வீடு. அவர் வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார். அதன் பிறகு சுக்கிரனோட பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கு. சந்திரன் அந்த குருவோடு சேர்ந்து இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. இதை தாண்டி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவ அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன். அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 5 9ன்னு சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானம் ஒரு பரிவர்த்தனை யோகத்தோடையும் ஒரு ஸ்தான பலத்தோடையும் இருக்கிறது. சந்திரன் இதற்கு அனுமதி அளிக்கிறார், சாதகமா இருக்கார். அதனால இந்த வாரத்துல நீங்க குழந்தைகள் பத்தி முடிவு பண்ணலாம். இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. கல்யாணம் பண்ண புது தம்பதிகள், அந்த கப்பிள்ஸ் வந்து இப்போதைக்கு வேண்டான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அதுவும் கூட சரிதானா, அப்படி முடிவு எடுக்கலாமா, இப்போ நல்ல நேரத்தை விட்டுட்டு அப்புறம் கிடைக்கலன்னு கஷ்டப்படுவோமா அப்படின்றதையும் கூட நீங்கள் இந்த வாரத்தில் தீர ஆலோசனை செய்து முடிவு செய்யலாம். இதற்கெல்லாம் சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க மகர ராசியினருக்கு சாதகமான வாரமா இந்த வாரம் இருக்க போகுதுன்னு. கும்ப ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து சிறப்பான வாரமா இந்த வாரம் இருக்க போதா இல்லையா? கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தடைகள்ல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய வாரமாக இருக்க போகின்றது. கும்பராசிக்கு வந்து நிறைய பேர் கும்பராசின்னு அந்த ஜென்ம சனியை நினைத்து தான் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. சில சமயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஒரு வியாதி வரப்போகுது அப்படின்னு சொன்னாலோ, அல்லது ஒரு வனவிலங்கு புலி வருது அப்படின்னு சொன்னாலோ, வந்து பாதிக்கப்படுறதை விட வரப்போகுதுன்ற பயத்தில் பாதிக்கப்படுறவங்க அதிகம்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஜென்மசனி நடந்தாலும் கூட கும்பராசியில் இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து கடுமையான கொடுமையான கெடுபலனை கொடுத்துறாரு. ஜாதக ரீதியாக சனி உங்களுக்கு சாதக பலனை தரக்கூடியவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் எப்படி இருக்கிறது, இப்போ என்ன தசை நடக்கிறது, சுயஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார், எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்காரு, நிறைய விஷயங்களை பொறுத்து தான் எந்த மாதிரியான பலன்றது இருக்கும். அதனால நமக்கு வந்து இப்போ எதுவும் நடக்காது, நம்ம இப்போ எதுவும் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைத்தோ, யாரோ உங்களுக்கு ஆலோசனை சொல்லியோ நீங்கள் எதையும் செய்யாமல் இருந்தாலோ, அல்லது செய்யும்போது 100% எஃபோர்ட் போடாமல் முயற்சி செய்யாமல் அது தடையாகுது கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தாலோ அதிலிருந்து மீண்டு வர முடியும். ஏதோ ஒரு ஒளி உங்களுக்கு தெரிய போகுது, ஒரு நம்பிக்கை கிடைக்க போகிறது. அதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்கு. சார், கும்பராசியினருக்கு உங்களுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும்னே சொல்லலாம் சார். மீன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லை அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? மீனராசி என்பவர்களுக்கு இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும். எப்படின்னா, உங்களுடைய ராசியில் இப்போ ராகு இருக்கார். அப்போ ராகு இருக்கும்போது ஜென்மத்தில் ராகு இருக்கார், அப்போ 7ஆம் இடத்துல கேது வந்துடுவார். இது வந்து தடையை ஏற்படுத்தும், பிரச்சனையை ஏற்படுத்துன்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஜோதிடத்தில் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய பழமொழிகள் இருக்குது. அதில் ஒன்று, ராகுவை பார்த்து யோகத்தை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் சித்தர்கள் எழுதின ஜோதிட நூலில் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ராகு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். ஆனால் எதனால் அந்த ராகு எல்லாருக்கும் கொடுக்கலன்னு சொன்னால், ராகு ஒரு இடத்துல இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் இடத்துல கேது வந்துடுவார். அப்போ உங்களுக்கு நல்ல இடத்துக்கு நீங்கள் போகணும், எல்லா விஷயமும் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்கும், பிடிச்சி இழுக்கும். அதுதான் கேது. அதிலிருந்து நீங்கள் தாண்டி போனால் தான் சாதிக்க முடியும். அதனால சாதனையாளர்கள் எல்லாரையுமே பார்த்தா ரொம்ப போராடி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் எடுக்கும்போதே நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி எந்த விளையாட்டுலையோ அரசியல்லையோ சினிமாலேயோ எதுலையுமே சாதனையாளர்கள் வந்திருக்க மாட்டாங்க. அப்படியாக நீங்கள் ஏதோ ஒன்றை இழந்ததை அடைய முடியும். ஏதோ ஒன்று நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காதுன்றதை முயற்சி செய்யறதுக்கு உண்டான ஆரம்பம், ஒரு சாதக பலன் இந்த வாரத்தில் இருக்கு. சார், மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்களையும் நேர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ரொம்ப தெளிவான விரிவான விளக்கமான பதில்களை கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. நன்றி. இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில 12 ராசியினருக்கு எப்படி இருக்க போது, அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்க ஜாதகத்தின் அடிப்படையில் தெளிவான பதில்களையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.